அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. அதிகாரம், நம்பிக்கை, துரோகம், இந்த மூன்றையும் கையாள நமக்கு நிச்சயமாக 5 வகையான தந்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது என்ன தந்திரங்கள்னு தானே கேட்குறீங்க? அது அத்தனையுமே ராஜதந்திரங்கள். அதை சொல்லித்தரக்கூடிய பஞ்சதந்திர கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான பஞ்சதந்திர கதை. வாங்க பார்க்கலாம். பன்னெடும் காலத்திற்கு முன்னால அமரசக்தி அப்படின்னு ஒரு அரசன் இருந்தார். அவர் மிக சிறந்த ஆட்சியாளர், பண்பாளர், குணவாளன். அப்படிப்பட்ட அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. 3 மகன்களும் அரண்மனை சுகபோகத்தில் திளைத்து கல்வி அறிவை மறந்தாங்க, குண அறிவை விட்டாங்க, உலக அறிவை கற்றுக்காமையே விட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த 3 பேரையும் எப்படியாவது நல்வழிப்படுத்தி இந்த நாட்டை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு ஆசைப்பட்டாரு அந்த அமரசக்தி அரசர். அதற்காக அந்த 3 பேரையும் காட்டிற்கு நடுவே இருக்கும் ஒரு பண்டிதரோட குடிசைக்கு கூட்டிகிட்டு போனார். அவர் கையில் இவங்க 3 பேரையும் ஒப்படைச்சிட்டு, நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, 6 மாதத்திற்குள்ள இவங்களுக்கு எல்லா விதமான அறிவையும் புகட்டணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவங்கள ஒப்படைச்சிட்டு வந்தார். கொஞ்ச நாட்கள் அவங்களோட நடவடிக்கைகளை கவனித்த அந்த பண்டிதர் இவர்களுக்கு சாதாரணமாக அறிவை புகட்ட முடியாதுன்னு யோசித்தார். அதற்கப்புறமா அவர் ஒரு யுக்தியை கையாண்டார். அந்த 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு நாள் இரவு உட்கார வைத்தார். அவங்க 3 பேரையும் உற்று பார்த்து ஒரு விஷயத்த சொன்னார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கையாள நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 5 மந்திரங்கள் தான். அந்த 5 மந்திரங்களும் தான் ராஜதந்திரங்கள் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட 3 பேரும் ஆர்வம் அடைஞ்சாங்க. அந்த 5 மந்திரங்களை கற்றுக்கிட்டா போதுமா, எங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்க, அந்த பண்டிதரும் ஆமாம் அப்படிங்கிறாரு. உடனே அவங்க 3 பேரும் இவ்வளவு எளிதாக இருக்கே அப்படின்னு அவர்கிட்ட ஆர்வமாக சொல்லித்தாங்க எங்களுக்கு அதை அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பண்டிதர் சொல்கிறாரு, அது கூட உங்களுக்கு பிடிச்சமான விஷயந்தான். நான் இதை எல்லாமே பாடங்களாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறதே கிடையாது. நல்ல நல்ல கதைகளாக சொல்கிறேன். அந்த கதைகள் மூலமாக அந்த தந்திரங்களை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்ல 3 பேருக்கும் இன்னும் ஆர்வம் அதிகமாகுது. அவர் தினமும் கதை சொல்லியே அவங்களுக்கு அறிவை புகட்டுறதுன்னு முடிவு பண்ணினார். அப்படி தான் அவர் முதல் தந்திர கதையை சொல்ல தொடங்கினார். ஒரு பெரிய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் அரசனுக்கு வேட்டையாடுறதுனா அவ்வளவு பிரியம். அவர் கூடவே எப்போதும் 2 மந்திரிகள் இருப்பாங்க. என்னதான் கூடவே மந்திரிகள் இருந்தாலும் அரசரை அவ்வளவு எளிதாக நெருங்க முடியறதில்ல. நெருங்கி பழக அவர் வாய்ப்பே கொடுத்ததில்லை. அப்படி இருக்கும்போது அவர்களும் அவரை பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அரசர் வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு வினோதமான மனிதனை பார்க்குறாரு. தலையெல்லாம் மொட்டையடிச்சு அவன் தலையில் ஏதோ புள்ளிகளாக போடப்பட்டிருக்கு. அவன் 2 கைகளிலும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஆயுதத்தை வச்சுருந்தான். ஒரு கையில் நெருப்பேற்றப்பட்ட குச்சி, இன்னொரு கையில் அரிவாள் கட்டப்பட்ட குச்சி. அது 2ஐயும் படு வேகமாக சுழற்றியபடியே வந்தான். அந்த வேகத்தை பார்த்து அசந்து போன அரசர், இது ஏதோ வினோதமான மனிதன், இவன் கிட்ட போனால் நம்ம அகப்பட்டுருவோன்னு பயந்து குதிரையை திருப்பிக்கிட்டு வராரு. இதை பார்த்த உடனே மந்திரிகள் இருவருக்கும் ஆச்சரியம். அரசர் போக வேண்டிய பாதையை விட்டுட்டு வேற ஏதோ பாதையில் திரும்புகிறாரேன்னு. அதனால் அரசர்கிட்ட போய் என்ன அரசே ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அரசர் சொல்கிறாரு, நான் ஒரு வினோதமான மனிதனை பார்த்தேன். அந்த மனிதனை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அவன் வித்தியாசமான ஒரு ஆயுதத்தை எடுத்து வந்துட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு இருந்த அந்த மந்திரி சத்ருகன் திரும்பி பார்க்குறான். அங்கே ஒரு மனிதன் கையில் நெருப்பையும் இன்னொரு கையில் அரிவாள் ஏந்திய குச்சியையும் சுழற்றிட்டு இருக்கிறது தெரியுது. அரசர் முன்னோக்கி போயிட்டுருக்காரு. பின்னாடி சத்ருகன் கூடவே இருக்கிற காடகன் அப்படிங்கிற அமைச்சர் இருக்கார். இப்போ அந்த காடகன் அப்படிங்கிற அமைச்சர்கிட்ட, இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு, அரசர்கிட்ட நெருங்கி பழக, அவரோட நன்மதிப்பை பெற இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அரசரோட பயத்தை போக்கி அந்த மனிதன் யாருன்னு கண்டுபிடிச்சி அரசர்கிட்ட நல்ல நட்பை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு காடகன் சொல்கிறான், தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு எதுக்கு, அரசரே அவனை பார்த்து பயந்து ஒதுங்கி போகிறாரு. தேவையில்லாத ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா ஆப்பை பிடுங்கிய குரங்கை போல அகப்பட்டுக்குவோம் அப்படிங்கிறாரு காடகன். அதை கேட்டுட்டு இருந்த சத்ருகன், அப்படி என்ன மாட்டிக்கிச்சு அந்த குரங்கு, அதை பற்றி சொல்லேன் கேட்போம் அப்படிங்கிறாரு. அதுக்கு காடகன் அந்த ஆப்பை பிடுங்கிய குரங்கு கதையை சொல்ல தொடங்குறாரு. அது ஒரு பெரிய காட்டுப்பகுதி. அங்கே நிறைய கோவில்கள் உருவாக்கலாம் அப்படின்னு அரசர் முடிவெடுத்தார். அந்த காடுகளில் இருக்கிற மரங்களை வெட்டி போட்டுட்டு இருந்தாங்க. கோவில் பணிகளுக்கான வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த மரங்களை சட்டங்களாக்கிறதுக்காக
தச்சர்கள் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய மரங்களாக இருந்தனால அந்த மரத்தை இரண்டாக பிளப்பதற்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. மரத்தை இரண்டாக பிளந்ததுக்கு அப்புறமா அதன் நடுவே அந்த மரம் மீண்டும் மூடிக்கொள்ளாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மரத்தாலான ஆப்பை செருகி வைப்பாங்க. அப்படி செருகி வச்சுட்டு அவங்க உணவு இடைவேளைக்காக போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த மரத்திலிருந்து இதுவரையிலும் நடந்த வேலையை பார்த்துட்டு இருந்த ஒரு குரங்குக்கு அது என்னமோ மரத்துக்கு இடையில குச்சி மாதிரி செருகியிருக்காங்களே, அதை பிடித்து இழுக்கணுங்கிற ஆசை வருது. அதனால் இறங்கி வந்த குரங்கு அந்த மரத்துக்குள்ளார ஏறி விளையாடுது. இதை பார்த்துட்டு இருக்கிற மற்ற குரங்குகள் தேவையில்லாமல் அதில் போய் மாட்டிக்காதன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குறும்பு பிடிச்ச குரங்கோ நான் இந்த வேலையை செஞ்சே தீருவேன்னு அந்த இரண்டாக பிளந்த மரத்துக்கு உள்ள கால்களை விட்டுக்கிட்டு அந்த ஆப்பை ஆட்டி ஆட்டி பிடுங்குது. அது எப்படியும் பிடுங்கி ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுது. கடைசியாக அதில் வெற்றியும் பெற்றுச்சு. பாவம், வெற்றி பெற்றதை கொண்டாட அந்த குரங்கு தான் இல்லை. ஆப்பை பிடுங்கிய உடனே பிளந்திருந்த மரம் அப்படியே இறுக மூடிக்கிச்சு. அதுக்குள்ளே இருந்த குரங்கு நசுங்கி இறந்து போச்சு. இப்படி தேவையில்லாத வேலையில் ஈடுபட்டா அந்த குரங்கு மாதிரி நாமளும் மாட்டிக்குவோம் அப்படின்னு காடகன் சொல்கிறான். ஆனால் இங்கே சத்ருகன் அதை கேட்குற மாதிரி இல்லை. நாம் இப்படியே முயற்சி பண்ணாமையே விட்டுட்டா அரசரை விட்டு தள்ளியே இருப்போம். இப்போது நம்ம ஒரு நட்பு ஏற்படுத்திக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு, இதையே நம்ம விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவன்கிட்ட விசாரிக்கிறேன்னு அந்த நெருப்பை சுழற்றிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் நிற்கிறான் இந்த சத்ருகன். இவனை பார்த்த உடனே அந்த நெருப்பை சுழற்றிட்டு இருந்தவன் பயந்து போகிறான். அவன் பயந்த சுபாவம் உடையவன் தான் அப்படின்னு நினச்சிட்டு நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவன் என்னோட பேர் மித்ரன், நான் பக்கத்து ஒரு கிராமத்தில் இருந்தேன். என்னை தவறாக திருட்டு பட்டம் கட்டி தலையில் மொட்டை அடித்து புள்ளிகள் குத்தி கையில் கம்போட இந்த காட்டுக்குள்ளே விட்டுட்டாங்க. காட்டை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயம். இங்கே நிறைய பூச்சிகள் தேனீக்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கிட்டிருந்து தப்பிக்க தான் நெருப்பை வைத்து சுற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு கையில் போகிற வழியில் இருக்கிற செடிகள் புதர்களில் இருக்கிற முள்ளெல்லாம் என் உடலில் குத்துது. அதனால் அதையெல்லாம் வெட்டி வீழ்த்துறதுக்காக அதை சுற்றிட்டு இருக்கேன். அதனால தான் இது ரெண்டையும் சுழற்றிக்கிட்டு நான் நடந்து வரேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தான். இப்போ சத்ருகனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இவன் ஒரு அப்பாவி, இவனை பார்த்து அரசர் பயந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவனை இங்கேயே இருக்க வச்சுட்டு அரசர்கிட்ட போகிறாரு. அரசர்கிட்ட போய் அரசே, நாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் பயந்து ஓடக்கூடாது. நீங்கள் ஏன் அதை பண்ணினீங்க? நீங்கள் பண்ணுறதை பார்த்தா முரசொலியை கேட்டு பயந்து போன நரி மாதிரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அரசரோ அதென்ன முரசொலியை கேட்டு பயந்த நரி, நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்க அவருக்கு அந்த கதையை சொல்ல தொடங்கினார் அந்த மந்திரி. ஒரு நாட்டில் எப்போதுமே அந்த பகுதியில் போர் மூண்டுக்கிட்டே இருக்கும். அங்கே சிப்பாய்கள் இறந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு நரி வரும். அந்த இறந்து போன சிப்பாய்களோட உடலை சாப்பிட்டு பசியாரும். இப்படியே தன்னுடைய காலத்தை போக்கிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாட்களாக அங்கே எந்த ஒரு போரும் நடைபெறலை. அதனால் எந்த ஒரு மனிதனும் இறந்து போகலை. நரிக்கு உணவே கிடைக்கல. பசியில் வாடின அந்த நரி ஒரு மரத்துக்கு கீழே ரொம்ப சோர்வாக படுத்து கண்களை மூடி இருந்துச்சு. அந்த நேரத்தில் திடீர்னு பயங்கரமான ஒரு முரசு சத்தம் கேட்டுச்சு. போரே நடக்காத அந்த இடத்துல, ஆளே இல்லாத இடத்துல இது என்ன இவ்வளவு பெரிய சத்தம் அப்படின்னு பயந்து ஐயோ அம்மா செத்தேன்னு கத்திக்கிட்டு அந்த நரி ஓட்டம் பிடிச்சிச்சு. கொஞ்ச நேரம் ஓடினதுக்கப்புறமா சரி அந்த சத்தம் எங்கிருந்து வந்திருக்கோம், அதை நம்ம போய் பார்க்கணுமே அப்படின்னு பயந்தபடியே ரொம்ப மெதுவாக கால்களை எடுத்து அந்த சத்தம் கேட்ட திசைக்கு ஓடி வந்துச்சு. அந்த இடத்துல மிகப்பெரிய போர் முரசு ஒன்று இருந்துச்சு. முன்னால் போர் நடந்த சமயத்தில் ஏதோ ஒரு வீரன் அந்த போர் முரசை அங்கே விட்டுட்டு போயிருக்கணும். அந்த போர் முரசு தான். சரி, போர் முரசு இங்கே இருக்குது, இதை யார் அவ்வளவு பலமாக அடிச்சிருப்பா அப்படின்னு அந்த நரி மேலே அண்ணாந்து பார்க்குது. அங்கே ஒரு கிளை முறிந்து போன தடயம் இருக்குது. அதற்கப்புறம் அந்த முரசுக்கு பக்கத்தில் முறிந்து விழுந்த கிளையும் கிடக்குது. அட, இந்த கிளை தான் முறிந்து இந்த முரசின் மீது வேகமாக விழுந்திருக்கு. அந்த சத்தத்தை கேட்டால் நாம் பயந்தோம் அப்படின்னு தன்னையே நொந்துக்குச்சான் அந்த நரி. முதல்ல ஆராயாமல் எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. நான் போய் அந்த மனிதனை விசாரித்து கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்ல அரசர் சத்ருகனை பாராட்டுறாரு. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறாரு. சத்ருகனுக்கு மனசில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அரசர் கூட நம்ம நட்பாக இருக்கு, இது ஒன்று தான் வழின்னு நினச்ச அவர் வேகமாக அந்த மனிதன்கிட்ட போகிறாரு.
நீ இப்ப பண்ணிட்டு வந்த வேலையினால அரசர் உன்னை பார்த்து பயங்கர கோபத்துக்குள்ளாயிட்டாரு அப்படின்னு சொல்ல மித்திரன் பயந்து போனான். அரசரை கோபப்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே நடந்துக்கலையே, அரசர் என்னை கவனிச்சது கூட எனக்கு தெரியாதே அப்படிங்கிறான். நீ கவலைப்படாத, அரசர்கிட்ட உன்னை பற்றி நான் நல்ல விதமாக எடுத்து சொல்லிட்டேன், அதனால் உன்னை அரசர் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல அந்த மித்திரன் அமைதியாக பணிவா அந்த சத்ருகன் கூட வரான். வந்தவன் அரசரை பணிவா வணங்கி நிற்கிறான். நடந்த கதையெல்லாமே சத்ருகன் அரசர்கிட்ட விளக்க அரசருக்கு உண்மை புரியுது. தான் எவ்வளவு முட்டாள்தனமாக பயந்துருக்கோம் அப்படின்னு தன்னையே நொந்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த மனிதன்கிட்ட பேசினார். அந்த மனிதனுடைய பணிவும் அடக்கமும் அப்பாவித்தனமும் அரசருக்கு ரொம்பவே பிடிச்சு போக தன்னோடைய அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அரண்மனையில் நாளும் பொழுதும் அவனுடன் பழகி அவனோட நல்ல ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிறாரு அரசர். அதனால் அவருக்கு முக்கியமான ஆலோசகர் பதவியையும் போட்டு தராரு. இப்படி அந்த காட்டுக்குள்ளே இருந்த மித்திரன் இப்போது அரசருக்கு அருகில் ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப நேர்மையாகவும் நடந்துக்கிறான். எந்த ஒரு தவறும் யாரும் செய்யாதபடி பார்த்துக்கிறான். அப்படி தவறு ஏதாவது நடந்தால் உடனே அரசர்கிட்ட போய் சொல்கிறான். இதெல்லாம் இந்த சத்ருகனுக்கும் காடகனுக்கும் சுத்தமாக பிடிக்கல. அரசர் கூட ரொம்ப நெருங்கி நட்பை ஏற்படுத்திக்கணும்னு நினச்ச அவங்க இப்போது அந்த நட்பை மித்திரன் பெற்றுட்டான் அப்படிங்கிற பொறாமை ஒரு புறமும், இவங்களை எந்த தவறும் செய்ய விடாமல் தடுக்கிறான், தங்களால் எந்த ஊழலும் பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தம் ஒரு பக்கமும் அந்த 2 மந்திரிகளுக்கும் வந்துருச்சு. இப்போது முழு வெறுப்பும் சத்ருகனுக்கு அந்த மித்திரன் மீது திரும்பிருச்சு. பகையை ஏற்படுத்த என்னால் முடியும், நட்பை ஏற்படுத்தினால பகையை ஏற்படுத்த முடியாதான்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் காடகன் வந்து மீண்டும் அறிவுரை கூறுகிறான். மீண்டும் நீ தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்கிற, ஏற்கனவே மூக்க நுழைச்சனால தான் இந்த நிலைமை, மீண்டும் நுழைச்சின்னா ஆப்பை பிடுங்கின குரங்கு கதை தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்ல சத்ருகன் அதை காதலியே போட்டுக்கல. நீ சொல்கிறத கேட்டால் கடைசியாக திருடன்கிட்ட ஏமாந்த சாமியார் மாதிரி என்னோட நிலைமை ஆயிரும் அப்படின்னு சொல்ல காடகன் அது என்ன கதை அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் சாமியாரோட கதையை அவன் சொல்கிறான். ஒரு போலி சாமியார் ரொம்ப காலமாக ஒரு ஊரில் இருந்தார். ஆனால் அவரை உண்மையான சாமியார்னு நினச்சி மக்கள் எல்லாம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் பழங்களும் பொருட்களும் கொடுக்கறதும் காசு பணம் கொடுக்கறதுமா இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த சாமியார் பொருட்களை எல்லாம் வாங்கி தன்னுடைய முண்டாசில் முடிஞ்சுக்குவார். இப்படி நிறைய பொருட்களை அவர் சேர்த்து வச்சுருந்தார். அதை எப்படியோ ஒரு திருடன் மோப்பம் பிடிச்சிட்டான். இப்படி இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு கேள்விப்பட்டதும் அவன் எப்படியாவது அந்த சாமியார்கிட்ட இருந்து அந்த பணத்தை தந்திரமாக திருடணும்னு நினச்சான். அதற்காக ஒரு நாள் அந்த சாமியாரோட காலில் போய் தோப்புன்னு விழுந்தான். அந்த சாமியாருக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா அவரே ஒரு போலி சாமியார். அப்படி விழுந்ததும் எந்திரிச்சுக்கோ என்ன வேணும்னு கேட்குறாரு. நான் எப்படியாவது உங்ககிட்ட சிஷியனாக சேரணும், நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் உங்களை மாதிரி ஆள்கிட்ட தான் நான் சிஷியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல அவருக்கு பெருமை தாங்கலை. தன்னையும் சாமியார் நினச்சி ஒருத்தன் சிஷியனாக சேர வந்துட்டான், இதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னு நினச்சி அவனை தான் கூட வச்சுக்கிறாரு. தான் போகிற பக்கமெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் நியாயமாக அந்த சாமியார்கிட்டையே கொண்டு வந்து கொடுத்துருவான். அதை அவர் வாங்கிப்பார். இப்படி இருக்கும்போது ஒரு ஏழ்மையான குடும்பம் ஒன்று அவர்களை விருந்துக்கு கூப்பிட்டாங்க. அவங்க 2 பேரும் விருந்து சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது இருட்டுன நேரம் ஆயிடுச்சு. திரும்பி வர நேரத்தில் அந்த சாமியாரை பார்த்து திருடன் ஒரு விஷயத்த சொன்னான். நான் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா. என்ன பண்ணுனா அப்படின்னா கீழே கிடந்த துரும்பு எடுத்து தலையில் வச்சுக்கிட்டான். அந்த துரும்பை எடுத்து அந்த சாமியார்கிட்ட காட்டி, இங்கே பாருங்க, நான் இப்போ சாப்பிட்ட வீட்டில் இருந்து தெரியாமல் இந்த துரும்பு என்னுடைய தலையில் விழுந்துருச்சு, இதை நான் கொண்டுட்டு வந்துட்டேன், ஒரு துரும்பை கூட தேவையில்லாமல் எடுக்கக்கூடாதுல்ல, அது தவறில்லையா அப்படின்னு சொல்ல அந்த சாமியாருக்கு பெருமிதம் தாங்க முடியல. இப்படிப்பட்ட நேர்மையானவன் நம்ம கூட இருக்கிறான் அப்படின்னு பெருமைப்படுறாரு. சரி, இந்த துரும்பை போய் அவங்க வீட்லேயே வச்சுட்டு வந்துடுறேன்னு அவன் கொஞ்சம் தூரம் போனான். சாமியாரும் நடந்து போயிட்டு இருந்தார். அதுக்குள்ளே அவன் போய் அந்த துரும்பை தூக்கி போட்டுட்டு திரும்ப அவர் கூடவே நடந்து வந்தான். வந்த இடத்துல அவர் கைகால்களை அலம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே தான் கட்டி வச்சிருக்கிற பண மூட்டையை யாருக்கிட்டையும் கொடுத்ததில்ல. ஆனால் இவன் நேர்மையாக இருக்கிறான்னு சொல்லி நம்பி அந்த பண மூட்டையை இவன் கையில் கொடுத்துட்டு அவர் ஆற்றில் கைகால் முகம் அலம்பிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் ஆற்றுக்கு அந்த பக்கமாக ஆட்டுக்கிடாக்கள் 2 முட்டிக்கிட்டு ரத்த வெள்ளத்தில் சண்டையிட்டு இருந்துச்சு. இந்த சண்டையில் அங்கே ஒரு நரி குறுக்கில் வந்துச்சு.
சமாதானம் பண்ணமெல்லாம் இல்லை, அந்த 2 ஆடும் சண்டையிடும்போது கீழே சிந்துற ரத்தத்தை குடிக்கிறக்காக. அப்படி அந்த சண்டையின் நடுவே ரத்தத்தை குடிக்க வந்த அந்த நரி சண்டையில் மாட்டிக்கிச்சு. 2 ஆட்டுக்கிடாக்களும் முட்டிக்கும் போது நரி நடுவில் மாட்டினா அதோட கதி அவ்வளவுதான். அந்த நரி முட்டி இறந்தே போயிருச்சு. இதை கவனமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த சாமியார் பின்னாடி அந்த திருடன் பண மூட்டையோடு ஓடினதை கவனிக்கவே இல்லை. இப்படி திருடன் தந்திரமா அந்த சாமியார் கிட்ட இருந்து பண மூட்டையை திருடிட்டு போயிட்டான். அவரால் அதை மீட்கவே முடியல. இப்படி இவ்வளவு நாளாக அரசர் கூட நல்லவன் போல வேஷமிட்டு நாம் வளர்த்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய உறவை இப்போது வேற ஒருத்தன் வந்து தட்டி பறிக்கிறான் அப்படின்னா அதை அப்படியே விட்டுற முடியுமா? அதனால் நான் அதை சாமியார் மாதிரி பறி கொடுத்துட்டு நிற்க மாட்டேன். நிச்சயமாக அவங்கள பகையாக்கி அவங்கள பிரிப்பேன் அல்லது அவனை கொள்வேன் அப்படின்னு சொல்கிறான். காடகன் சொல்கிறான், நீ எப்படி பிரிப்ப? அரசர் சாதாரண ஆளா? உன் பேச்சை எப்படி கேட்பாரு? அவ்வளவு பெரிய ஆளை மாத்துறதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்ல, அப்பதான் சத்ருகன் இன்னொரு விஷயத்த சொல்கிறான். ஏன் முடியாது? அவ்வளவு பெரிய விஷமுள்ள பாம்பையே ஒரு காகம் கொல்லலையா தந்திரத்தால்? அந்த மாதிரி தந்திரம் பண்ணி அவங்களோட நட்பை பிரிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுக்கு காடகன், அதென்ன கதை? பாம்பை காகம் கொன்ன கதை அப்படின்னு கேட்க அந்த கதையை சொல்ல தொடங்கினா சத்ருகன். ஒரு பாம்பு ஒன்று மரப்பொந்தில் வசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதே மரத்தோட உச்சியில் காகம் ஒன்று கூடு கட்டி முட்டையிட்டு இருந்துச்சு. அந்த முட்டைகளை கண்ணும் கருத்துமாக கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த காகம் ஒரு முறை இறை தேட போகும்போது அந்த பாம்பு முட்டைகளை குடிச்சிருச்சு. இப்படியே நடந்துட்டுருக்க அந்த காகத்துக்கு அது பெரிய தலைவலியாக இருந்துச்சு. அந்த பாம்பை அந்த காகத்தால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ தான் அந்த காட்டுக்குள்ளே ஒரு நரி வந்துச்சு. அந்த நரிக்கிட்ட காகம் தன்னுடைய நிலைமையை சொல்லி புலம்புச்சு. அப்போ தான் அந்த நரி அந்த காகத்துக்கு ஒரு யோசனையை சொல்லிச்சு. காகத்தோட முகத்தில் மலர்ச்சி. நிச்சயமாக நான் செய்கிறேன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என்னுடைய குழந்தைகள் இதற்கு மேலே இறக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்த அந்த காகம் ரொம்ப தூரம் பறந்து போய் ஒரு அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சிச்சு. அந்த அரண்மனையில் இளவரசி நகைகளை கலற்றி வச்சுட்டு நீராடிட்டு இருந்தாங்க. அப்போது இளவரசியின் கண் முன்னாலேயே அந்த காகம் அவர்களுடைய கழுத்தில் அணியக்கூடிய தங்க மாலையை கொத்தி எடுத்துக்கிட்டு பறந்து போச்சு. உடனடியாக இளவரசி கத்த அங்கிருந்த வீரர்கள் அந்த காகத்தை பின்தொடர்ந்தாங்க. அப்படி அந்த காகம் பறந்து வந்து ஒரு பொந்துக்குள்ளே அந்த நகையை போட்டுட்டு பறந்து போகிறத கவனிச்சாங்க. உடனே அந்த பொந்துக்குள்ளே இருந்து பாம்பு சீரும் சத்தம் கேட்ட உடனே அவங்க அந்த மரத்தை வெட்டி வீழ்த்தினாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்த பாம்பை அடித்து கொன்றாங்க. அதுக்கப்புறமா அந்த நகையை எடுத்துக்கிட்டு போனாங்க. இப்போது இந்த காகத்தோட தந்திரத்தினால அந்த பாம்பு இறந்து போயிருச்சு. தன்னால் முடியாத வேலையை கூட தந்திரத்தால் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்ல காடகன் அதை ஒத்துக்கிறான். சரி, நீ போய் பாரு, பேசிதான் பாரு அப்படின்னு ஒத்துக்க சத்ருகன் அரசர்கிட்ட போகிறான். அரசர்கிட்ட நயமாக பேசுகிறான். என்ன விஷயங்கள் சொல்கிறான் அப்படின்னா, அரசே, நீங்கள் நட்பு வச்சிருக்கிறது முன்ன பின்ன தெரியாத ஆள். அவன் எப்படிப்பட்டவன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை நல்லவனை போல நயவஞ்சகர்கள் நடிக்கிற மாதிரி அவனும் நடிச்சிட்ருக்கலாம். அதனால் நல்லவர்களோடு நட்பு இல்லை அப்படின்னா தான் அழிந்து போகக்கூடிய நிலைமை கூட வரும் அப்படிங்கிறத ஒரு பெரிய திருடன் சிறிய திருடன் கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்கிறான். ஒரு ஊரில் ஒரு சிறிய திருடன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் சின்ன சின்ன பொருட்களை ஊர் மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிப்பான். அது ரொம்ப சிறிய பொருட்கள் அப்படிங்கிறனால மக்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஏற்படலை. அதனால் அதை அவங்க கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அப்படியே அவனுடைய வாழ்வை ஓட்டிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் மிகப்பெரிய பக்கா திருடன் ஒருத்தன் அந்த ஊருக்குள்ளே காலடி எடுத்து வச்சான். எந்த ஒரு திருட்டும் பெருசாக நடக்காத அந்த ஊருக்கு அவன் காலடி எடுத்து வச்சது அவனுக்கு பாக்கியம் அப்படின்னு நினச்சான். அப்படிப்பட்ட அவன் அந்த ஊர்லேயே இருக்கிற சிறிய சிறிய திருட்டுக்கள் செய்கிற அந்த திருடன் வீட்டுக்கு வந்தான். நானும் ஒரு திருடன் தான், உன் கூட நட்போடு நான் பழகலான் இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து மெதுவாக திருடி கொஞ்சம் பொருள் ஈட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த சிறிய திருடனுக்கு தன்னுடைய இனத்தை சேர்ந்த ஒருத்தன் தானே, இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அவன்கிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னான். இரவு நேரத்தில் எல்லோரும் தூங்கியதுக்கப்புறமா மிக சிறிய பொருட்களை மட்டும் நம்ம கொள்ளையடித்தோம்னா மாட்டிக்கவே மாட்டோம். பல வருடங்களாக நான் அப்படி தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன். நீயும் தயவு செஞ்சு அதே மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல அந்த திருடனும் சரி சரின்னு தலையாட்டினான். அவன் ரொம்ப நாளாக அந்த ஊரில் வேவு பார்த்துட்டே இருந்தான். அங்கே ஒரு பெரிய ஜமீன்தாரோட வீடு இருந்துச்சு. அவர் நிறைய நகைகளை வச்சிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருந்தான்.
ரொம்ப நாளாக திட்டம் போட்டு ஒரு நாள் அந்த ஜமீன்தாரோட வீட்டுக்கு மேலே ஏறி குதிச்சு அவரோட நகைப்பெட்டியை கொள்ளையடிச்சிட்டு அந்த ஊரை விட்டே போயிட்டான். இப்படி ஒரு திருட்டு நடந்ததையும் ஜமீன்தார் ஆச்சரியப்பட்டு போனார். இதுவரையில் நம்ம ஊரில் பெரிய திருட்டுன்னு எதுவுமே நடந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு திருடன் எப்படி வந்திருப்பான்? அதனால் என்ன செய்யலான்னு யோசித்தவர் தான் கிட்ட இருக்கிற அடியாட்களை கூப்பிட்டாரு. அவர்களை அந்த ஊர் முழுக்க சோதனை போட சொன்னார். அப்படி அவர்கள் ஊர் முழுக்க சோதனை போட்டபோது இந்த சிறிய திருடனுடைய வீடும் சோதனையிடப்பட்டுச்சு. அப்போது அங்கே காணாமல் போன சிறிய சிறிய பொருட்கள் கிடைக்க மக்கள் எல்லோரும் இவனை திருடன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவங்க காணாமல் போன பொருட்கள் எல்லாம் எங்கேயோ மறந்து வச்சுட்டோன்னு நினச்சிட்டு இருந்தது இவனால் தான் திருடப்பட்டிருக்குது அப்படின்னு அவனை அடியோடின்னு அடித்தாங்க. அப்புறம் மரத்தில் கட்டி வச்சு அவனை தலைகீழாக தொங்க விட்டு அடின்னு அடித்தாங்க. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு தேவையில்லாதவங்களோட நட்பு வச்சுக்கிட்டது நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை கூட்டிகிட்டு வந்து விட்டுருச்சுன்னு. அப்படிப்பட்ட தேவையில்லாத ஒரு நட்பு உங்களுக்கு தேவையா அரசே அப்படின்னு கேட்க அரசர் கடும் கோபப்படுறாரு. நீ மித்திரனை பற்றி அப்படியெல்லாம் சொல்லாத, அவன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு அவர் பிடி கொடுக்க மறுக்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், அப்படியா சொல்கிறீங்க? நீங்கள் என்னவோ அவன் மேலே அதீத பாசத்தை வச்சுருக்கிறீங்க, அவன் என்னவோ உங்களை கொலை செய்வேன்னு ஆயுதத்தோட கங்கணம் கட்டி திரியிறான் அப்படின்னு சொல்ல அரசர் அதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன், அப்படி மட்டும் அவன் வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு. உடனடியாக வேகமாக இந்த சத்ருகன் யாரை பார்க்க போயிருப்பான்? அந்த மித்திரனை தான். மித்திரனை போய் ஆற தழுவிக்கிறான். நீ என்னுடைய எவ்வளவு பெரிய நண்பன் தெரியுமா? உன்னை எதேச்சியாக சந்திச்சாலும் இப்படி ஒரு நண்பன் கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நயவஞ்சகமாக பேசுகிறான். இது தெரியாத மித்திரன் அவன்கிட்ட அன்புருக என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இப்படிப்பட்ட நண்பனை நான் இழந்துறவனோன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு துடிக்கிறான். அதை கேட்டதும் மித்திரனுடைய முகத்தில் ஏகப்பட்ட மாறுதல். என்னாச்சு அப்படின்னு கேட்க, அரசர் உன்னை கொல்ல போகிறதா முடிவெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல அவன் நம்ப மறுக்கிறான். அரசரா? என்னையவா? நிச்சயமாக கொல்ல மாட்டார், அவருடைய உற்ற நண்பனாக நான் இருக்கிறேன், என்னைய நிச்சயமாக அவர் கொலை செய்யவே மாட்டார் அப்படின்னு சொல்ல, அப்படியா, உனக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. அரசர் நல்லவராக கூட இருக்கலாம், ஆனால் அவரை சுற்றி தீயவர்கள் இருந்தால் அரசரையும் மாற்றிடுவாங்க. இதற்கு சிங்கத்தோட கதையை தான் நான் உனக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும். அந்த கதையை சொல்கிறேன் கேளு. ஒரு காட்டில் மிகப்பெரிய ராஜாவா சிங்கம் ஒன்று இருந்துச்சு. அதற்கு 3 மந்திரிகள் இருந்தாங்க. ஒன்று புலி, இன்னொன்று நரி, இன்னொன்று வேட்டை நாய். இந்த 3ம் அந்த சிங்கத்துக்கு நல்ல உற்ற நண்பர்களாகவும் மந்திரிகளாகவும் இருந்தாங்க. இந்த சமயத்தில் அங்கே ஒரு ஒட்டகம் வழி தவறி வந்துருச்சு. அந்த ஒட்டகத்தை பார்த்த சிங்கராஜா எதற்காக இந்த பக்கம் வந்தேன்னு கேட்க, நான் வழி தவறி வந்துட்டேன்னு சொல்லிச்சு. சரி, இனிமேல் என்னோட அடைக்கலத்திலேயே நீ இருக்கலாம், என் கூடவே இரு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அந்த ஒட்டகமும் சரின்னு சொல்லிச்சு. இப்போது அதையும் ஒரு மந்திரி ஆக்கிக்கிட்டாரு. இப்போ 4 மந்திரிகள் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நாள் சிங்கத்துக்கு கொடூர பசி. அதனால் நரிக்கிட்ட எனக்கு எப்படியாவது உணவு வேணும், வெளியில் போய் ஏதாவது ஒரு உயிரினத்தை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே நரி புலி எல்லாம் சேர்ந்து அங்கிருந்து கிளம்பிச்சு சிங்கத்துக்கு உணவு கொண்டு வரதுக்காக. அப்படி போய் எங்கே தேடியும் உணவு கிடைக்கல. அப்போ நரி தந்திரமாக ஒரு வேலையை செஞ்சிச்சு. வேட்டை நாய்கிட்டையும் புலிக்கிட்டையும் மாநாடு போட்டுச்சு. நம்ம 3 பேரும் எப்போதுமே இந்த சிங்கத்துக்கு உற்ற நண்பர்களாகவும் மந்திரியாகவும் இருப்போம். அப்படி இருக்கும்போது இப்போ புதுசாக வந்த ஒட்டகத்துக்கு வேற இந்த சிங்கம் வாய்ப்பு கொடுத்துட்டாரு. அதனால் எப்படியும் இந்த ஒட்டகத்தை நம்ம ஒழிச்சு கட்டியாகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாமே மாமிசம் சாப்பிடுவோம். அந்த ஒட்டகம் அப்படிப்பட்டது கிடையாது, நம்மோடு ஒட்டவே முடியாது. அதனால் எப்படியாவது சிங்கராஜா கிட்ட போய் ஒட்டகத்தை சாப்பிடுங்க, வேறு உணவு கிடைக்கலன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல அந்த 3 பேரும் அந்த சிங்கராஜா கிட்ட போனாங்க. இப்படி ஒட்டகம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் உணவுக்கு இல்லைன்னு சொல்ல சிங்கராஜா மறுக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அது நான் அடைக்கலம் கொடுத்த உயிரினம், அதை நான் சாப்பிடுவது இழுக்கு, தவறு, அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அங்கே இருந்த நரி தந்திரமாக பேச தொடங்குச்சு. அரசே, அந்த ஒட்டகமே வந்து தன் வாயால் என்னை சாப்பிடுங்கன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிடலாம் இல்லையா, அது தர்மம் தானே அப்படின்னு சொல்ல சிங்கம் ஆச்சரியமாக பார்க்குது. ஆமாம், அது தர்மந்தான் அப்படின்னு சொல்ல, சரி அது சொல்லும், நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்துக்கிட்ட போச்சு.
ஒட்டகத்தை கூட்டிகிட்டு அரசருக்கு உணவே கிடைக்கல, நீ வா அரசரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சிங்கராஜா கிட்ட கூட்டிகிட்டு வருது. வந்த வேகத்தில் நரி உளுந்து புரண்டு அழுதுகிட்டு, உங்களுக்கு சாப்பாடு எதுவும் கிடைக்கல, தயவு செஞ்சு என்னை எடுத்துக்கங்க அப்படின்னு பொருளுது. அப்போது அரசரான அந்த ராஜா பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ ரொம்ப சின்னதாக இருக்க, உன்னை சாப்பிட்டா எனக்கு வயிறு நம்பாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் புலி சொல்லுது, புலியை பார்த்து உன்னை நான் சாப்பிட முடியாது, நீ கிட்டத்தட்ட என்னை மாதிரியான இனம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வேட்டை நாய் சொல்லுது, வேட்டை நாய்கிட்டையும் ஏதோ காரணம் சொல்லி சாப்பிட முடியாது அப்படிங்கிறாரு. எனக்கு நல்ல பருமனான நல்ல ஒரு ஆரோக்கியமான உயிரினம் வேணும் அப்படிங்கிறாரு. அப்போ தான் இவங்க 3 பேரும் இப்படி போட்டியிட்டு கதறதை பார்த்த ஒட்டகம் தானும் வண்டிட்டு, அரசரே நீங்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க, என்னுடைய உயிரே உங்களுக்கு சமர்ப்பணம், அதனால் தயவு செஞ்சு என்ன நீங்கள் சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் சிங்கம் பாய்ந்து அந்த ஒட்டகத்தை கொன்னுச்சு. இப்படி இந்த 3 உயிரினமும் சேர்ந்து சிங்கத்தின் மனதை மாற்றி ஒட்டகத்தை சாப்பிட வச்சிருச்சு. அப்படி தான் அவரை சுற்றி சில தீயவர்கள் இருக்கிறாங்க போல இருக்கு. அவங்க தான் தூண்டி விட்டு உன்னை கொலை செய்கிற அளவுக்கு போயிருக்கிறாரு அவர். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, எதுக்கும் எப்போதும் கையில் ஆயுதத்தோடு இரு அப்படின்னு சொல்லி தந்தார் அந்த சத்ருகன். அதை கேட்டதும் நம்பிய அந்த மித்ரன் கையில் ஆயுதத்தோடையே இருக்க ஆரம்பித்தான். அவன் எப்போதும் ஆயுதத்தோடு சுற்றிட்டு இருக்கிறத அரசர் பார்த்துட்டு இருக்கும்போது சத்ருகன் அரசருக்கு அதில் வந்து, பாருங்க நான் சொன்னபோது நம்பலல்ல, உங்களை கொலை செய்யறதுக்காக தான் அவன் ஆயுதத்தோடு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அரசர் கோபத்தோடு மித்ரனை நெருங்குறாரு. மித்ரன் தன்னை தான் கொல்ல வராருன்னு அவனும் அருவாளை ஓங்குறான். அந்த சமயத்தில் சத்ருகனும் காடகனும் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நகர்ந்து போகிறாங்க. அவங்க 2 பேர்த்தில் வெட்டி வீழ்த்திக்கிட்டு யார் இறந்து கிடக்கிறாங்கன்னு பார்க்கறக்காக கொஞ்ச நேரம் கழித்து வராங்க. அரசர் கோப வெறியோடு நின்றுட்டுருக்காரு. மித்ரன் இறந்து போய் கிடக்கிறான். அப்போ அரசர்கிட்ட, மிக சரியான காரியத்தை செஞ்சிட்டீங்க, மித்ரனை ஒரு வழியாக கொன்னுட்டீங்க, இப்போ தான் நீங்கள் நல்ல அரசர் அப்படின்னு பாராட்டும் போது அங்கே பயங்கரமாக சிரித்தபடி மித்ரன் எழுந்து நிற்கிறான். இதை கொஞ்சம் கூட சத்ருகன் எதிர்பார்க்கல. அவன் நான் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பானேன்னு பயப்படுறான். அப்போ மித்ரன் சொல்கிறான், நீ தான் குற்றவாளி, நீ என் மனசை மாற்ற முயற்சி பண்ண, ஆனால் நான் அரசர் மீது அதீத நம்பிக்கை வச்சுருந்தேன். அவரை சுற்றி இருக்கும் தீய செயல்கள் செய்கிறவங்க நீங்கள் தான், அவருக்கு தீயதை சொல்லித்தரதும் நீங்கள் தான் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அதனால் அரசர்கிட்ட நீங்கள் என்னை கொல்லணுன்னா கொன்னுக்குங்கன்னு பணிவாக வந்து நின்னேன். அப்போ தான் அரசர் சத்ருகன் சொன்னான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க. நானும் சத்ருகன் என்கிட்ட வந்து உங்களை பற்றி தப்பாக சொன்னான்னு சொல்ல 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருந்த உண்மையான அன்பு கடைசியாக எங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சத்ருகனை கைது செய்து சிறைச்சாலையில் அடைக்கிறாரு. கடைசியாக எவ்வளவு தந்திரங்கள் செய்தோம், அந்த தந்திரங்கள் எல்லாம் அன்பிற்கு முன்னால் ஒன்றுமே இல்லாமல் தவிடுபொடியாக போயிருச்சு. இப்படி அரசரை சுற்றி பல பகைவர்கள் இருப்பாங்க, பல தந்திரங்கள் பண்ணுவாங்க, அதையெல்லாம் அன்பால் முறியடிக்க முடியும். இப்படி முதல் தந்திரத்தை சொல்லி முடித்த அந்த பண்டிதர் அவர்களை பார்த்து, ஒரு அரசன் பகைவரால் வீழ்வதில்லை, அவனை சுற்றியுள்ள தவறான ஆலோசகர்களால் தான் அவன் அழிவான் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கப்புறமா 2வது தந்திரத்திற்குரிய கதையை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு மிகப்பெரிய ஆறு ஒன்று இருந்துச்சு. அந்த ஆற்றில் நிறைய மீன்களும் நண்டுகளும் இருந்தன. அந்த மீன்கள் எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக நீந்தியபடி இருக்கும். நண்டு கூட நட்புறவோடு பழகிட்டு இருந்துச்சு. இப்படி நண்டும் அந்த மீன்களும் ரொம்ப நட்போடு பழகிட்டு இருந்த அந்த நேரத்தில் அங்கே ஒரு கொக்கு வரும். அந்த கொக்கு எப்படிப்பட்டது அப்படின்னா, எப்போதும் அமைதியாக காத்திருந்து ஒரு சில மீன்களை பிடித்து உண்ணும். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த மீன்கள் கூட்டம் கொக்கு வந்தாலே தலை தெறிக்க ஓடிடும். அன்னைக்கு என்னவோ அந்த கொக்கு ரொம்ப சோகமாக அழுதபடி நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் அந்த மீன்களுக்கு ஆச்சரியமே தாங்க முடியல. கொக்கு எதற்காக இப்படி சோர்ந்து போயிருக்கு, மீன்கள் கூட்டம் வந்தால் அது பிடித்து தின்ன ஏதாவது நாடகம் போடுதோ அப்படின்னு நினச்ச அந்த மீன்கள் கூட்டம் கொக்கை பார்த்து, எதற்காக சோகமாக இருக்க அப்படின்னு கேட்க, கொக்கோ எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு, அதை கேள்விப்பட்டதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. என்ன செய்தி அப்படின்னு கேட்க, இந்த ஆற்றுக்கு யாரோ ஒரு மிகப்பெரிய மீன் பிடிக்கிறவன் வரானாம், வந்தால் உங்கள் எல்லோரையும் பிடிச்சிட்டு போயிடுவான், அதுக்கப்புறமா உங்களை எல்லாம் நான் பார்க்கவே முடியாது அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு. இதை கேட்டதும் மீன்களுக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு.
எதற்காக கொக்கு வருத்தப்படுது அப்படின்னு கேட்டதுக்கு கொக்கு சொல்லிச்சு, இவ்வளவு நாளாக நான் இங்கே வந்துட்டுருக்கேன், உங்களோட பழகிட்டுருக்கேன், அதனால் உங்களை இழக்கிற வருத்தம் தான் எனக்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே மீன்கள் அதையெல்லாம் உண்மைன்னு நம்புச்சு. இதற்கு எந்த வழியுமே இல்லையே, நாங்கள் நாளைக்கு மாட்டி சாக போகிறோமா அப்படின்னு சொல்ல கொக்கு ஒரு யோசனை சொல்லிச்சு. நான் உங்களை கூட்டிகிட்டு போய் தூரத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது, அங்கே வேணா விட்டுறேன் அப்படின்னு சொல்ல அதை நம்பிய மீன்கள் ஒவ்வொன்றா அதனுடைய அழகில் போய் உட்கார அது கவ்வி தூக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. கடைசி மீனை தூக்கிட்டு போகும்போது தான் தெரிஞ்சிச்சு அது கொண்டு போய் ஒரு பாறை மீது வச்சு வேணுங்கிற மீனை சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற மீனை பின்னால் சாப்பிட்றதுக்கு உலர வச்சிட்ருக்குதுன்னு. அந்த மீன் கடைசியாக துடிதுடித்து இறந்து போச்சு. இப்படி கொக்கை நம்பி மீன்கள் எல்லாம் இறந்து போக அப்போ தான் மீண்டும் அந்த ஆற்றங்கரைக்கு கொக்கு வரும்போது அங்கிருந்த நண்டு கேட்டுச்சு, என்னுடைய நண்பர்களான மீன்கள் எல்லாம் நீ கொண்டு போய் அந்த குளத்தில் விட்டுட்டியா அப்படின்னு. அதற்கு அந்த கொக்கு ஆமான்னு சொல்ல நண்டு என்ன சொல்லுச்சு, என்னையும் கொண்டு போய் அங்கே விட்டுறேன் அப்படின்னு சொல்ல அந்த கொக்கு, உன்னை என்னோட அழகால் கொத்திட்டு போக முடியாது, என்னுடைய முதுகு மேலே ஏறிக்கோன்னு சொல்ல முதுகு மேலே ஏறிய நண்டு மெதுவாக அதோட கழுத்தை கவ்வி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்குச்சு. அந்த கொக்கு பறந்து போயிட்டுருக்கும்போது மேலேருந்து கவனித்த நண்டுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு பாறை மீது மீன்கள் எல்லாம் இறந்து காஞ்சிக்கிட்டு இருக்கிறதும் சில முட்கள் கிடக்கிறதையும் பார்த்து இந்த கொக்கோட சதி புரிஞ்சிருச்சு. இந்த கொக்கோட சதி புரிந்ததும் அந்த நண்டு ஒரு திட்டம் போட்டுச்சு தந்திரமா. என்ன அப்படின்னா, இந்த கொக்கு எப்படியும் தன்னை கொல்ல தான் போகுது, அதற்கு முன்னாடி இந்த கொக்குக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும், மேலேருந்து கீழே குதிச்சா இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தந்திரமாக அந்த கொக்குக்கிட்ட பேச தொடங்குச்சு. கொக்குக்கிட்ட என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லாமையே வந்துட்டேனே, நான் போய் சொன்னேன்னா அவங்களும் உன் கூட திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு பேராசை பிடித்த அந்த கொக்கு அந்த நண்டுகளையும் சாப்பிட்றலான்னு சொல்லி எங்கே இருக்காங்க உன்னுடைய நண்பர்கள்னு கேட்க ஏற்கனவே இருந்த ஆற்றங்கரைக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுது. அந்த ஆற்றங்கரைக்கு பக்கமாக போய் கொக்கு உட்கார்ந்த உடனே அதனுடைய கழுத்தை தன்னுடைய கொடுக்கால் இறுக்கமாக பிடிக்குது. அது இறந்து போயிடுது. அதுக்கப்புறம் நண்டு தண்ணீரில் போய் தன் உயிரை காப்பாற்றிக்குது. இப்படி தந்திரமாக கொக்குக்கிட்டேருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிட்ட அந்த நண்டு நினச்சிச்சு, தனக்கு இணையில்லாதவர்களோட நட்பு பாராட்டுறது உயிருக்கே உலை வைக்கும் அப்படின்னு. நாம் நட்பு வச்சுக்கிறது நமக்கு இணையானவர்களா, நல்லவர்களா, நேர்மையானவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த நண்டு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கணும்னு அந்த 3 இளவரசர்களுக்கும் அந்த பண்டிதர் பாடம் கற்பிச்சார். இணையானவர்களுடன் நட்பு கொள்றதை பற்றி சொல்லி முடித்ததும் அந்த பண்டிதர் அடுத்த தந்திர கதையை சொல்ல தொடங்கினார். ஒரு பெரிய மரத்தில் காக கூட்டங்கள் நிறைய வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஆலமரம். அதில் தான் அந்த காகங்கள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த காகங்களுக்கு தலைவனாக மேகவர்ணன் அப்படிங்கிற காகம் இருந்துச்சு. அந்த காகத்துக்கு நிறைய மந்திரிகள் இருந்தாங்க. ஆனால் அந்த காகம் பெரும்பாலும் ஒரு பெரிய மந்திரியை சொல்கிறதான் கேட்கும். அந்த மந்திரியோட பேர் சிரஞ்சீவி. அந்த மந்திரி அவரோட தந்தை காலத்திலிருந்தே இருக்காங்க. அதனால் காகம் அந்த சிரஞ்சீவிங்கிற மந்திரி சொல்கிறத எப்போதுமே கேட்கும். அந்த காகங்களுக்கு எப்போதுமே ஒரே ஒரு பிரச்சனை தான், அது ஆந்தை தான். ஆந்தை கூட்டம் இரவில் இந்த காகங்களை தாக்கிட்டு போயிடும். ஆந்தை இரவில் ரொம்பவே விழிப்போடு இருக்கும். ஆனால் காகங்கள் அப்படி இல்லை. அதனால் ஆந்தை தாக்கும்போது இந்த காகங்களால் எதிர்வினை புரியவே முடியல. எப்போதும் இந்த ஆந்தைகள் கிட்ட அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு வருத்தத்தோடு இருந்துச்சுங்க. பகல் நேரத்தில் ஆந்தைகளுக்கு கண்ணு தெரியாது. அந்த நேரத்தில் போய் தாக்கலாம் அப்படின்னா இந்த ஆந்தை கூட்டங்கள் எங்கே தங்கி இருக்குதுன்னே கண்டே பிடிக்க முடியல. இது பெரும் கவலையாக இருந்துச்சு அந்த மேகவர்ணன்கிற காக கூட்ட தலைவனுக்கு. அப்படி இருக்கும்போது தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த சிரஞ்சீவி அப்படிங்கிற மிகப்பெரிய அமைச்சர் ஒரு திட்டத்தை சொன்னார். நீங்கள் எல்லோருமே மலைப்பகுதிக்கு குடிபெயர்ந்து போயிருங்க. அந்த நேரத்தில் இங்கே ஆந்தைகள் தாக்க வரும்போது நான் மட்டும் இறந்து போன மாதிரி விழுந்து கிடக்கிறேன். இறந்து போன ஏதாவது விலங்கோட ரத்தத்தை எடுத்து என் மீது பூசி விட்டுருங்க. அதற்கப்புறம் நடக்கிறத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல மேகவர்ணன் ரொம்பவே பயப்படுது. நீங்கள் அந்த ஆந்தை கூட்டத்துக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் உயிருக்கே கஷ்டமாகும் அப்படின்னு சொல்லும்போது சிரஞ்சீவி அதை பற்றியெல்லாம் கவலையே படலை. மேகவர்ணன் அந்த சிரஞ்சீவி சொன்ன மாதிரியே நடந்துக்குது. அந்த நேரத்தில் ஆந்தை கூட்டம் எப்போதும் போல் இவர்களை தாக்க ஆலமரத்துக்கு வருது. அங்கே எங்கேயுமே காகங்கள் இல்லை. ஒரே ஒரு காகம் மட்டும் இரத்த காயத்தோடு விழுந்து கிடக்குது. அதுவும் சிரஞ்சீவிங்கிற மந்திரி காகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆந்தை கூட்டம் அவரை தூக்கி கொண்டு போய் தன்னுடைய குகையில் வைக்கிறாங்க. அதற்கு வைத்தியம் பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அந்த சிரஞ்சீவிங்கிற காகம் மேகவர்ணனை
தூற்றி பேசுது. அவர்கள் காக கூட்டங்கள் தான், ஆனால் என்னை இப்படி தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தாங்க. அவர்களுக்கு நான் ஏதாவது தீங்கு செய்யணும் அப்படின்னு கத்துறதை பார்த்து ஆந்தை கூட்டங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிரஞ்சீவியை தன்னோடையே வச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. கொஞ்ச காலம் அந்த குகைக்குள்ளேயே இருந்த சிரஞ்சீவி அவர்களோட நடவடிக்கையை கவனிச்சிருச்சு. பகல் நேரத்தில் எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்களேன்னு கெஞ்சுது. நான் இந்த குகைக்கு காவலாக இருக்கிறேன், பகல் நேரத்தில் தான் உங்களுக்கு கண்ணு தெரியாதே, எனக்கு கண்ணு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே ஆந்தைகள் கூட்டம் சரின்னு சொல்ல அந்த காகம் அந்த குகைக்கு காவலாக நிற்கிது. அவங்க எல்லோரும் கண்ணு தெரியாமல் பகலில் உறங்கிட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சுள்ளிகளை பொறுக்கி அந்த குகையோட வாயிலில் நிரப்புது. அப்படி நிரப்புறத கொஞ்சம் கூட அவங்க கவனித்த மாதிரி தெரியல. அந்த காகம் ஒரு நாளில் நிறைய சுள்ளிகளை பொறுக்கி வச்சுட்டு பகல் நேரத்தில் காக கூட்டத்துக்கிட்ட போய் நிறைய நெருப்பு குச்சிகளை கொண்டு வந்து அந்த சுள்ளி மேலே வைக்க சொல்லுது. காகங்கள் எல்லாம் வாயில் நெருப்பு குச்சிகளை கவ்வி கொண்டு வந்து அந்த சுள்ளிகள் மீது வைக்க அந்த குகை முழுக்க தீ பற்றி எரியுது, ஒரே புகை மூட்டமாகுது. அத்தனை ஆந்தை கூட்டமும் அழிந்து போகுது. இப்படி தந்திரமாக திட்டம் போட்டு அந்த காகம் அந்த ஆந்தை கூட்டத்தையே அழிச்சிச்சு. இப்படி தங்களால் அழிக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு தலைகணத்தில் ஆடுற பகைவர்களை உறவாடியும் கெடுக்கலாம், இதுவும் ஒரு தந்திரம்னு சொல்லி தந்தார் அந்த பண்டிதர். அடுத்தது 4வதாக ஒரு தந்திர கதையை ஆரம்பித்தார். அது ஒரு குரங்கு முதலை பற்றிய கதை. அந்த கதை எல்லோருக்கும் தெரிந்த கதை தான். குரங்கு எப்போதுமே மரத்தின் மீது நவப்பழத்தை சாப்பிட்டபடி இருக்கும். அந்த நேரத்தில் அங்கே வர முதலைக்கு அது கேட்கும் போதெல்லாம் நவப்பழங்களை பறித்து போடும். அந்த முதலை அதை ருசித்து சாப்பிடும். தன்னுடைய மனைவிக்கும் எடுத்துகிட்டு போகும். அந்த மனைவி முதலை, நவப்பழம் இவ்வளவு சுவையாக இருக்கே, இதை தினமும் சாப்பிட்ற குரங்கோட ஈரல் எப்பேற்பட்ட சுவையோடு இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட தன்னுடைய மனைவியின் ஆசையை நிறைவேற்ற அந்த முதலை குரங்கு கிட்ட வந்து, நீ என்னோட வீட்டுக்கு விருந்துக்கு வான்னு கூப்பிடுது. நயமாக அது கூப்பிடுறது தெரியாத குரங்கு ஆசையோடு அதன் முதுகலை ஏறி உட்காந்துட்டு போகுது. போகிற வழியில தான் உண்மையை சொல்லுது அந்த முதலை. குரங்கு உஷாராயிருச்சு. உடனே, அடடா இப்படின்னு தெரியாமல் போயிருச்சே, என்னுடைய ஈரலை மரத்தின் மீதே காய வச்சுட்டு வந்துட்டனே, நீ சொல்லியிருந்தா எடுத்துகிட்டு வந்துருப்பனேன்னு சொல்ல முதலை திரும்பவும் அதை கூட்டிகிட்டு வந்து மரத்தின் மீது ஏறி எடுத்துகிட்டு வான்னு சொல்ல மரத்தின் மீது ஏறிய குரங்கு அங்கிருந்த காய்களை பறித்து முதலை மீது வீசி எறிந்து விரட்டி விடுது. யாராவது ஈரலை கலற்றி காய வைக்க முடியுமா? உனக்கு அறிவு என்பது இல்லவே இல்லையா? நீ கொல்றன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் போய் எடுத்துட்டு வருவனா? இதையெல்லாம் நீ யோசிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுது. இப்படி தன் கையில் கிடைத்த குரங்கை இழந்தது முதலை. அதுபோல தான் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. ஒரு பானைகள் செய்யக்கூடிய குயவன் ஒருத்தர் இருந்தார். அவர் பானைகள் செய்யும்போது அவர் தலையில் பெருசாக காயம் பட்டுருச்சு. எப்படி அப்படின்னா, அவர் பானைகளை அடுக்கி வைக்கும்போது மேலே ஓட்டில் இடிச்சுக்கிட்டார். அதனால் அவருக்கு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு தழும்பாயிருச்சு. அப்படிப்பட்ட அவர் சில காலம் அங்கே பானைகள் விற்பனை குறைந்து போக அந்த தொழிலை விட்டுட்டு அரசர்கிட்ட வேலை கேட்டு போனார். அரசர் இவர் நெற்றியில் இருந்த பெரிய தழும்பை பார்த்த உடனே அவர் பெரிய போர் வீரராக இருந்திருப்பாருன்னு படைகளில் வேலை போட்டு தரலான்னு நினச்சார். இது எந்த போரில் ஏற்பட்ட காயம்னு கேட்க அவரோ, நானோ பானைகள் செய்கிறவன், எனக்கு என்ன போரை பற்றி தெரியும், நான் ஓட்டில் இடிச்சுக்கிட்ட காயம் அதுன்னு சொல்ல அரசருக்கு கோபம் வந்துருச்சு. போருனா என்னன்னே தெரியாத நீ எதற்காக இங்கே வந்த அப்படின்னு விரட்டி விடுறாரு. ஆனால் அவனோ உடம்புல இருக்கிற மற்ற காயங்களை காட்டி நான் அந்த போரில் ஆனது இந்த போரில் ஆனதுன்னு சொன்னான். ஒரு முறை உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அரசர் நம்புவாரா? அவனை அந்த இடத்த விட்டே விரட்டி விட்டார். அவனுக்கு அரசர்கிட்ட வேலை கிடைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனால் அவனோ தனக்கு கிடைத்ததை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் ஓட்டில் இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லி கிடைச்ச வாய்ப்பை இழந்துட்டான். இப்படி அந்த முதலையும் இந்த பானை செய்பவரும் கிடைத்த வாய்ப்பை இழந்துட்டாங்க. 4வது தந்திரம், கிடைத்த வாய்ப்பை இழக்காமல் பற்றி கொள்வது. அதுதான் 4வது தந்திரம் அப்படின்னு சொல்லி தந்த பண்டிதர் அந்த 3 இளவரசர்களுக்கும் 5வது தந்திர கதையை சொல்ல தொடங்கினார். ஒரு ஊரில் ஒரு ஏழை கிராமவாசி ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்ப நேர்மையானவன், ஆனால் வறுமையால் வாடிக்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட அவன் தன்னுடைய வறுமையை நொந்தபடி அன்று இரவு தூங்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதில் ஒரு கடவுள் வந்தார். அவர், மறுநாள் நான் ஒரு வேடதாரியா உன்னோட வீட்டு வாசலுக்கு வருவேன், என்னை தடியால் ஓங்கி அடித்தால் நான் அத்தனையும் பொன்னா கொட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அதுபடியே மறுநாள் கதவை திறக்கிறான். அங்கே ஒரு வயதான கோலத்தில் ஒரு மனிதன் நிற்கிறாரு. அவரை ஓங்கி தடியால் அடிக்க அவர் அப்படியே பொற்குவியலாக மாறுறாரு. அதை எடுத்து அவன் மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுறான். அவன் எப்படி பணக்காரனானா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் அவனை நச்சரிக்கிறான். அவனோ கள்ளம் கபடமில்லாதவன், நடந்தது அப்படியே சொல்கிறான். இவனும் தனக்கு அதுபோல் செல்வம் வேணும்னு வெளியூரில் இருக்கிற ஒரு துறவியை வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய வீட்டு வாசலில் படுக்க வச்சு விருந்து போடுறான். மறுநாள் காலையில் எழுந்ததையும் அவர் முகத்தில் முழிக்கணும்னு சொல்கிறான். அவரும் கதவை தட்டுறாரு. திறந்த உடனே தடியால் ஓங்கி அவர் அடிக்க அவர் தலையில் ரத்தம் வடிய ஓடுறாரு. ஆனால் இவனும் விடாமல் அடிக்கிறான். ஆனால் செல்வம் வரவே இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த துறவி போய் ஊர் மக்கள்கிட்ட இப்படி இவன் என்னை அடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே ஊர் மக்கள் எல்லோரும் அவனை கூட்டிகிட்டு வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிறாங்க. எதற்காக துறவியை அடித்த அப்படின்னு சொல்ல அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நடந்த கதையை சொல்கிறான். அப்போது பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிற அந்த மனிதனை கூப்பிட்டு விசாரித்தா அவனோ உஷாரா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே, இவராக கதை விடுறாருன்னு சொல்ல எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து அவனை நல்லா அடின்னு அடித்தாங்க. இப்படி அடுத்தவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் தனக்கும் நடக்கணும்னு சிந்திக்காமல் செயல்படுறது ரொம்பவே முட்டாள்தனம். எதை போல தெரியுமா? உள்ளதை உதைத்து இழந்தவன் போல. என்ன கதை தெரியுமா அது அப்படின்னு அந்த கதையும் சொல்கிறாரு. ஒருத்தன் ரொம்ப ஏழ்மை நிலைமையில் சில மண்பாண்டங்களை வைத்து பிழைச்சிட்டு இருந்தான். அந்த மண்பாண்டங்களை எல்லாம் வச்சிட்டு இருக்கும்போது இதையெல்லாம் விற்றா நான் ஒரு பசுமாடு வாங்குவேன், அந்த பசுமாடு கன்று ஈனும், அதுக்கப்புறம் பசு பால் கொடுக்கும், அதை விற்று நான் மிகப்பெரிய பண்ணைக்காரன் ஆவேன். அப்போது நான் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு வருவேன். அவகிட்ட காலையில் தூங்கி எழுந்த உடனே தேநீர் குடும்பேன். அவள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவளை எப்படி உதைப்பன் தெரியுமான்னு உதைச்சி காட்டுறான். அப்போது அவன் வச்சுருந்த மண்பாண்டங்கள் எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சி நாசமாக போகுது. இப்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இருந்த கொஞ்ச நஞ்சமும் போயிருச்சு தன்னுடைய கற்பனையால் அப்படின்னு. இப்படி சிந்திக்காமல் செயல்பட்டனால அவன் அதை இழந்தான். சிந்திக்காமல் செயல்படுபவன் தன்னையும் இழப்பான், கைகளில் இருப்பதையும் இழப்பான், ஆபத்துக்குள்ளாவான் அப்படின்னு பண்டிதர் 5வது தந்திரத்தை சொல்லி முடித்தார். 5 தந்திரங்களையும் கேட்ட 3 இளவரசர்களும் மனத்தெளிவு பெறுறாங்க. தங்கள் குறைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உலக அறிவு, பொது அறிவு, கல்வி அறிவு எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து அரசர்கிட்ட போய் நிற்கிறாங்க. இது போல இன்னும் நல்ல கதைகளோடு சந்திப்போம். நன்றி.